கீமோ எடுத்த உடனே பண்ணக்கூடாது, பயாப்சி எடுத்த உடனே பண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னா, அவங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லீனான உடலை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோட்டீன் கம்பல்சரி தேவைப்படுது. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அல்லா மேலே சொல்கிறேன், இவர் கொடுத்த மருந்துனால இல்லை அல்லா எனக்கு திரும்பினால தெரியாது, இந்த 2 மாசத்துல இவர் மருந்து சாப்பிட்டு இப்போ நான் சுறுசுறுப்பாக பேசுகிறேன், நல்லாவும் இருக்கிறேன். நான் டாக்டர் சுந்தரநாதன் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. அவர்கிட்ட போய் பார்த்தா அவருக்கு ஃபோன் பண்ணிடலாம் சொன்னார். எனக்கு சந்தோஷமா நான் இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் டாக்டர். நான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன். புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே பல டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட் வீடியோ எல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அதே போல் தான் இந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கான அநேக முயற்சிகள் மாடர்ன் மெடிசன் எடுத்தாலும் பலன் இன்றி தவிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க முழுமையான ஒரு குணம் பெற்று ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுங்க. பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது புற்றுநோயை பற்றி ஒரு முழு விவரத்தையும் அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக பார்க்கலாம். சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் கேன்சரோட தாக்கம் அதிகமாகுது. எந்த ஒரு தவறுகளும் எந்த ஒரு போதை பழக்கமும் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி புற்றுநோயோட தாக்கம் அதிகமாகுது. இது ஏன் வருது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன பரிசோதனை பண்ணலாம், உணவு பழக்கத்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், வாழ்க்கை நடைமுறைகளை என்னென்னலாம் பண்ணலாம், பரிசோதனையில் எந்த பரிசோதனை நல்லது எந்த பரிசோதனை கெட்டது, என்னென்ன சிகிச்சை முறைகளெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முழுக்க விளக்கத்தோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு இந்த காரணத்தினால்தான் வருதா அந்த காரணத்தினால்தான் வருதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எண்ணற்ற விதமான ஆய்வுகள் அதிகமாகுது. முதல் விஷயம் பார்த்திங்கனாக்கா, இந்த உடலுக்கு தேவையான ஹீமோகுளோபின் ரத்தத்தோட சரியான அளவு 13லேருந்து 18ன்னு சொல்லுவாங்க. அந்த 13 அளவே பத்தாது. யார் யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபினோட அளவு அதிகமாகுதோ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ரத்தத்தில் தேவையில்லாத வரக்கூடிய ஃபாரின் பாடிகளை கொல்லக்கூடிய WBCயோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த WBC அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புற்றுநோயிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வர முடியும். பொதுவாக கேன்சரில் பாதிக்கப்பட்டு கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான நிலைகளில் தள்ளப்படக்கூடிய நோயாளிகளோட ஹீமோகுளோபின் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா 7, 5, 3 இந்த மாதிரியான குறைந்த அளவு தான் ரத்தம் இருக்கும். அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி, நோய் தடுப்பு ஆற்றலும் கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம சிகிச்சை முறையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கீமோ எடுத்த உடனே பண்ணக்கூடாது, பயாப்சி எடுத்த உடனே பண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னென்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிபிசி அப்படின்ற ஒரு பரிசோதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய WBCயோட எண்ணிக்கைகளும் ரத்தத்தோட ஹீமோகுளோபின் அளவோட எண்ணிக்கைகளும் அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். சரி, என்னென்ன உணவுகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த முழு பட்டியல் வேணுமோ எனக்கு கமெண்டில் லிஸ்ட்டுன்னு எனக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கான மொத்த லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன். டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம், டெஸ்ட்டில் எது சைடு எஃபெக்ட்டு எது நல்ல டயக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். புற்றுநோய் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தலை பிரெயின்லேருந்து பாதம் வரைக்கும் எல்லா உறுப்புகள்லேயும் புற்றுநோயோட தாக்கங்கள் அதிகமாகுது. நீங்கள் ஓரளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேனிங் சைட்லாம் போயிடலாம். MRIs, CT ஸ்கேன், CT கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரியான டயக்னஸ்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் ஆரம்பத்திலே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா CBC கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்ற ஒரு பரிசோதனையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் அப்நார்மலாக WBCயும் அப்நார்மலாக ஹீமோகுளோபினோட லெவலும் இருக்கும். இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
அடுத்தது புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயாப்சி கம்பல்சரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் பயாப்சி பண்ணும்போது புற்றுநோய் பாதிக்கப்பட்ட கிருமியை எடுக்கும்போது மற்ற இடத்துல அது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ எப்படிங்க நாங்கள் புற்றுநோய் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணுறது அப்படின்றது பல பேர்களோட கேள்வியாக இருக்கலாம். சிடி பெட் அப்படின்னு ஒரு பெட் சிடி ஸ்கேன் இருக்குது. அந்த பெட் ஸ்கேன் எடுத்திங்கனாக்கா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு அது காமிச்சிடும். அங்கே எங்கெங்கெல்லாம் அந்த கேன்சரோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதோ அங்கெல்லாம் லிஷன் அப்படின்ற ஒரு செக்ஷனில் பாயிண்ட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்து அந்த புற்றுநோயோட தாக்கங்கள் எந்த அளவு இருக்குதுன்றது நம்ம டயக்னோஸில் தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை பயன்படுத்திக்கலாம், என்ன மாதிரியான வாழ்க்கை நிலையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய வெயிட்டு 60 கிலோனா ஒரு நாளைக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் கம்பல்சரி எடுக்கணும். ஏன் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா அவங்களுடைய ரத்தம்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினே ப்ரோட்டீனால் ஆனது. நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய WBC, RBC, பிளேட்லெட் இந்த மாதிரி எல்லா விதமான செல்களுக்கும் ப்ரோட்டீன் தேவை. மசில்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லீனான உடலை ரீபில்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோட்டீன் கம்பல்சரி தேவைப்படுது. ப்ரோட்டீன் என்பது வெஜிடேரியன் ப்ரோட்டீன், நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் 2 கேட்டகரி இருக்குது. எந்த கேட்டகரியில் கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான லிஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி அதிகப்படியான பழங்கள் நிறைய எடுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய், ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காய், பழங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அடுத்தது சீத்தாப்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரியான பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் உள்ள நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, வேர்க்கடலை, பாசிப்பயிறு இந்த மாதிரியான விஷயத்த ஸ்ப்ரவுட்ஸாக ஊற வச்சு உலக்கட்டை வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் மாதிரி போட்டோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? இப்படிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது நம்மளுடைய ஹீமோகுளோபினோட அளவு ஜாஸ்தியாகும். மெலிந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். நாங்கள் கேன்சருக்கு ஏற்கனவே கீமோ பண்ணிட்டோம், ஆள் ரொம்ப ஒல்லி ஆகிட்டாரு, தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப இறுகி ஒரு அன்கண்டிஷனுக்கு போயிட்டாரு அப்படின்றவங்க எல்லாமே இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண அவங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். சரி, இதுக்கு மருந்துகள் என்ன வேணும்னாக்கா இதற்கான மருந்து பார்த்தீங்கன்னா தங்க சத்து, வெள்ளி சத்து உள்ள மருந்துகள் தான் இதுக்கு ரொம்ப தேவைப்படும். இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தங்க பருப்பம், வெள்ளி பருப்பம் இந்த மாதிரியான மருந்துகளை பாதிக்கப்பட்ட உடல்நிலையை அறிந்து அதுக்காக மருந்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மருந்தை சாப்பிட்டுட்டு நம்ம எப்போ ரீசெக்அப் பண்ணலாம்னாக்கா மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ நீங்கள் திரும்ப ரீசெக்அப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்காக ஆங்கில மருத்துவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்டை சஜஷன் பண்ணால் அது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனே நிப்பாட்டுறது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி எந்த டேப்லெட்டையும் உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் கேன்சரை பற்றி முழு தகவல் வேணுமோ கமெண்டில் லிஸ்ட்டுன்னு போடுங்க. அதுக்கான ஃபுல் தகவல் உங்களுக்கு சேரும். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. என் பேர் திலகவதி, வயது 53 வயசு ஆகுது. எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி பெருங்குடலையும் சிறுங்குடலையும் ஒரு சதை மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பித்தப்பையிலையும் சதை மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியில் இதுக்கு இயற்கை மூலிகை மூலமா ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு வெளியில் வந்தோன்னா இந்த டாக்டர் சுந்தரராஜனோட அட்வைஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு டேப்லெட் எடுத்து இப்போ க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்தேன். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ க்யூராக இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? இயற்கை மூலிகை மூலமா சரி பண்ணுங்கள். கேன்சர் ஒரு பெரிய வியாதியே கிடையாது. அதை கண்டிப்பாக குணப்படுத்தலாம். வணக்கங்க. எனக்கு போன செப்டம்பர் மாதம் தொண்டைக்கில ஒரு கட்டி மாதிரி இருந்தது.
அது எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சிடி ஸ்கேனில் த்ராட்டு செய்யன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் ஹீமா பண்ணோம் சொன்னாங்க. 2 வாட்டி ஹீமா பண்ணோம், பயாஸ்கி பண்ணோம். பண்ணால் கூட உங்களுக்கு வந்து குரல் வராது, காது கேட்காம போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கண் ஆப்ரேஷனு. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதில் இந்த நைட்டு ஒரு மாத்திரை சாப்பிடுவோம். அது வந்து சாப்பிடாம இருந்தால் தான் பயாஸ்கி பண்ணணும். அதனால நாங்கள் அதுதான் பொறுத்து வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து நாங்கள் நல்லா எல்லாத்தையும் டிவிலேயே பார்க்கும்போது டாக்டர் சுந்தரராஜன் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. அவர்கிட்ட போய் பார்த்தா அவருக்கு ஃபோன் பண்ணிடலான்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமா நான் இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் டாக்டர். நான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன். யாருக்காவது இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, சேவெல்லாம் பண்ணாதீங்க, கன்சிடர் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் யூசுப். எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜாயிண்டிஸ் வந்தது, அப்செட்டிவ் ஜாயிண்டிஸ் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். சில இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணோம், அது பண்ண சொன்னாங்க. அதுக்கு ஒரு 8 லட்ச ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலே எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சரி நாட்டு மருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களை போய் பார்த்தேன் அம்பத்தூர்ல. அவர் கொடுத்த மெடிசன்ல 2 மாசத்துலயே எனக்கு எடுத்த 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையா இருந்தது. ஆனா இவர்கிட்ட போயிட்டு மெடிக்கல் சாப்பிட்டதுல இருந்து எனக்கு எல்லாமே டோட்டலாவே கொஞ்சம் எல்லாமே கம்மியாயிடுது. எனக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல இவர்கிட்ட மருந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி வேற இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், என்னால முடியாது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம தான் இருந்தேன் நான். ஆனா இவர்கிட்ட மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு உண்மையா சொல்றேன், எங்க அல்லா மேல சொல்றேன், இவர் கொடுத்த மருந்துனால இல்ல அல்லா எனக்கு திரும்பினால தெரியாது, இந்த 2 மாசத்துல இவர் மருந்து சாப்பிட்டு இப்ப நான் சுறுசுறுப்பா பேசுறேன், நல்லாவும் இருக்கிறேன் நான். இதுக்காக நான் டாக்டருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன், என்னை படித்த அல்லாவுக்கும் நன்றி படிப்பேன். எனக்கு 27 வயசாகுது. நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு 3 வருஷமா குடலில் கேன்சர் இருந்தது. நான் எங்கெங்கேயோ போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சு இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், எதுவுமே சரியாகல. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் டாக்டர் சுந்தரராஜன் அவர்கள் போய் பார்த்து இப்போது 6 மாதமாக மருந்து எடுத்து நான் இப்போ சாப்பிட்டு இப்போ எனக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். முன்னெல்லாம் எதுவுமே பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது, ஒரு கஞ்சி கூட குடித்தாலும் ஜீரணம் ஆகாது, அந்த மாதிரி நிலைமையில இருந்துச்சு. இப்போ நான் நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பேர் புவனேஸ்வரி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 10 இயர்ஸ் முன்னாடி பிரெயினில் பிளட் கிளாட்டாக இருந்துச்சு. லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. சுந்தர் டாக்டர் பார்த்தேன், 3 months தான் சாப்பிட்டேன், க்யூர் ஆயிடுச்சு. கலைச்செல்வி, என் வயசு 44. எனக்கு வந்து ஜிஹெச்சில் வாய்ப்பு சொல்லுங்க. என் பேர் கலைச்செல்வி, எனக்கு 44 வயசு. இங்கே செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கிட்டு போனாங்க, அதோட சென்னை ஜிஹெச்சுக்கிட்டு போனாங்க. அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் கேன்சர் கட்டி வேறு இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ணனால என்னாச்சு? ஆப்ரேஷன் பண்ணுறதால வந்து நல்லா சொல்லி சொல்லுங்க. என் பேர் கலைச்செல்வி, எங்கள் அம்மா தான். இவங்க 44 வயசு ஆகுது. இவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் மேலே ஃபிக்ஸ் வந்துருச்சு. இந்த ஃபிக்ஸ் வந்ததுனால நம்ம ஆக்சுவலாக செங்கல்பட்டு எங்கள் ஹோம் டவுன் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். இல்லை அங்கே செட் ஆகும் சொன்னால் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்து போனோம். சரி அங்கே எடுத்து போனோம். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தா இவங்க வந்து மூளையில் வந்து டியூமர் இருக்குது, அது வந்து கேன்சராக இருந்தது. சரி அந்த இடத்துல சர்ஜரி பண்ணி வந்துட்டுருந்தாங்க. சர்ஜரி பண்ணி வந்துட்டு என்னன்னு பார்க்கும்போது அதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு எடுத்து வந்துட்டோம். ஆனால் சர்ஜரி பண்ணி முடிச்சுன்னா அவங்க நிறைய நினைப்பெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க லைஃப்பில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறது இல்லை, ரேடியேஷன் வைக்கலாம் போனோம். இல்லை ரேடியேஷன் வச்சா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன். சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணி ஆகணும் சொல்லிட்டு நம்ம நெட்டில் தான் நம்ம சாரோட வீடியோஸு
அவரோட ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். சரி அங்கேருந்து இவர் சரி கான்டாக்ட் பண்ணலாம், இப்படி தான் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து பார்த்தோம். இவரோட ரிசல்ட் நான் பார்த்தா இவர் கேப்ஷன் தான் கொடுத்தாரு. அது வந்து நான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4 மாதத்துலேயே இவங்களுடைய கேன்சர் கிளியர் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் பெட் ஸ்கேன் எடுத்துருக்கோம். எங்கள் பெட் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த 4 மாதத்துல இவங்களுக்கு வந்து இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நோ எவிடன்ஸ் சிக்னிஃபிகன்ட் பல்மனரி நோடுலஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இவங்க வந்து கேன்சருக்கான அறிகுறி எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. 4 மாதத்துல இந்த மாதிரி ரிசல்ட் வரணும் எதிர்பார்க்குறேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்கு எனக்கு. என் பேர் நிஷாந்த், நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு கையில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கீமோ போட்டாங்க. இங்கே வந்து 1.5 மாதத்துல முடி வந்துச்சு. அந்த கீமோவில் வந்து முடி கொட்டிடுச்சு. அந்த கட்டி அந்த கை காமிப்பா. என் பேர் பாண்டி, விருதுநகர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சுளுத்தூர் தாழ்வா, நான் ஊர் நாகப்பாளையம். கணையம் பிரச்சனை வந்துருச்சு. அவருலேருந்து கணையத்தில் கட்டியிருக்கு, கேன்சர் கட்டியிருக்குன்னு சொல்லி நானும் இங்கிலீஷ் மருத்துவம் எங்கெல்லாம் அழைச்சேன். 3.5 லட்ச ரூபா எரிச்சு அழைச்சேன், கேட்கல. ராஜபாளையத்தில், சிவகாசி, சுளுத்தூர், கோயம்புத்தூர், மதுரை, மீனாட்சி எல்லா ஹாஸ்டலையும் காட்டி கேட்கல. அதுக்கு பிறகு தான் செல்லில் வாட்ஸ்அப்பில் சுந்தர் டாக்டரை பார்த்தேன். சரி பார்த்து செல்லுலேருந்தே சுந்தர் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டை காட்டி சார் சொன்னாங்க 6 மாதம் சாப்பிட்டா மருந்துக்கு சரியாக பண்ணுறாங்க. அதே மாதிரி 6 மாதம் சாப்பிட்டேன், சரியாயிருச்சு. வேலைக்கு போகிறேன். இங்கிலீஷ் மருத்துவம் சாப்பிடல, வேலைக்கு போக முடியாது, நடக்கக்கூட முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சோறே சாப்பிட முடியாத அளவில் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாத்திரையை கொடுத்து மஞ்சள் காமலை வச்சு என்னை கட்டில் படுக்க போட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு அது பிறகு சுந்தர் டாக்டர் பார்த்துட்டு தான் சுந்தர் டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணேன். எதாவது சாப்பிடக்கூடாது, எதாவது சாப்பிட சொன்னாமோ அதெல்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே சுந்தர் டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ நல்லா இருக்கேன், சரியாயிருச்சு. சுந்தர் டாக்டர் தான் உசுரை காப்பாற்ற. பாராட்டுக்கள் அனைத்தும் படித்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இந்த வீடியோவை பழனிமலை சாமி எங்கள் ஆசானுக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து சர்க்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தமான புற்றுநோயில் அவதிப்பட்டு கையை துண்டிக்கணும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. மெடிசன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணை ஆற்றி ஒரு நல்ல நிலைக்கு மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கான ஃபோட்டோ அண்ட் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் இங்கே நம்ம ஷேர் பண்ணுறோம். புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே பல டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட் வீடியோ எல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அதே போல் தான் இந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கான அநேக முயற்சிகள் மாடர்ன் மெடிசனில் எடுத்தாலும் பலன் இன்றி தவிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க முழுமையான ஒரு குணம் பெற்று ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை இங்கே அப்லோட் பண்ணுறோம். இனிமேட்டு புற்றுநோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக என்னோட அயராத கடினமான ஒரு உழைப்புக்கு சிறு பரிசுகளாக தான் இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து உலக மக்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களோட ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா அதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கான தீர்வு அவங்க வீடு தேடி வரும் அப்படின்ற ஒரு உறுதியை நான் இங்கே இந்த இடத்துல வைக்கிறேன். புற்றுநோய் இல்லாத ஒரு உலகத்தை
உருவாக்குவோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.